வணக்கம் தமிழா. இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் ரெட்மி 10 ப்ரைமுக்கு டைரக்ட் காம்படிஷனாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெட்மி 10 ப்ரைம் வந்து 12,500 4GB 64GB வேரியன்ட். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 11,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. 10,999. ஸோ இந்த விலைக்கு இது எப்படி இருக்கும்? அதுக்கு ரெட்மி 10 ப்ரைம் கில்லராக இது இருக்குமா? இதில் என்னெல்லாம் தராங்க? இதோட சிறப்பம்சங்கள் என்ன? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது, சேம் ப்ராசஸர் ஹீலியோ G88 ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த இன்ஃபினிக்ஸ் வருது. ஸோ இதோட ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு விமர்சனம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வேண்டாம், பட்ஜெட் இன்னும் குறை வேணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் 11 கொண்டு வந்திருக்காங்க. அதோட விலை வந்து 9,000 ரூபா. அந்த 9,000க்கு அதுலேயும் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கிடைக்குது. ஹீலியோ G70 ப்ராசஸரில் அது பவர் ஆகுது. 13 மெகா பிக்சல் கேமரா பின்பக்கம், 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5200 mAh பேட்டரி, 10 வாட்ஸ் சார்ஜ் தான் அதில் வருது. இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் 18 வாட்ஸ் தராங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஹாட் 11 வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட் விஷயங்கள்லாம் போட்டுருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அவங்க ஃபேக்ட்ரியில் போய் நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11. எங்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர் வேரியன்ட். இது வந்து பிளாக் மற்றும் பர்பிள் கலர்லேயும் வருது. ஒரு வேவி டிசைனில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் பற்றி பாவம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, USB டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின், ஸ்க்ரீன் கார்டு வந்து பாக்ஸே தராங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கடைக்கெல்லாம் உடனே ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. மற்றும் ஒரு சாஃப்ட் பேக் கேஸும் தராங்க, சில டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11. இந்த வேவி டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட் வந்து 200 கிராம்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய ஃபோன், பெரிய டிஸ்பிளே கொண்ட ஃபோன்னால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கையில் யூஸ் பண்ணும்போது ஒரு 200 கிராம் ஃபோன் மாதிரியே தெரியல, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி தான். மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தரல, பிளெயினாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க, DTS சரவுண்ட் சப்போர்ட் ஓடிது வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், ஒரு மைக்ரோ SD கார்டும் போடலாம். 4G ஸ்மார்ட் ஃபோன், 5G இல்லை இது. டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. பின்பக்கம் வந்து கேமரா மாடியூல் இந்த மாதிரி ஒரு கர்வ்டாக ஒரு கேமரா மாடியூல் பண்ணியிருக்காங்க. கேமரா பற்றி நான் சொல்லேன், ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.78 இன்ச் ஒரு பெரிய டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது, 500 நிட்ஸ் பிரைட்னஸ், NEG டைனோராக்ஸ்ங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இது டிஸ்பிளே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு தரமான ஒரு IPS LCD டிஸ்பிளே இது. ஸோ எனக்கு டிஸ்பிளே இதில் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு. பட் Y1 L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் அதில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து HDயில் பார்க்க முடியாது. பட் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம். டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். 90 ஹெர்ட்ஸ் வேண்டாம்னா 60 ஹெர்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க டிஸ்பிளே செட்டிங்ஸில். பெர்ஃபார்மன்ஸுக்கு போவோம். ஸோ ஹீலியோ G88 ப்ராசஸர் ஏற்கனவே வந்து ரெட்மி 10 ப்ரைமில் வந்தது. ஸோ இந்தியாவில் 2வது ஹீலியோ G88 ப்ராசஸரில் ரன் ஆகக்கூடிய ஃபோன் இது. ஸோ 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஒரே ஒரு வேரியன்ட் தான் இப்போதைக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 11,000 ரூபா. ஸோ ஒரு 11,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. நீங்கள் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கேம் விளையாடலாம். பரவாயில்ல, நல்லாவே இதில் ஹேண்டில் ஆகுது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது. ஆஸ்பால்ட் 9 இப்போ நீங்கள் விளையாடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு வந்து பெரிய குறையாக சொல்ல முடியாது இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம். நார்மல் யூஸுக்குலாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 11 பேஸ் பண்ணி XOS 7.6 அவங்களோட UIயில் இது கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க. பட் ப்ளோட்வேர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நிறைய ப்ளோட்வேர் வந்து ப்ரீஇன்ஸ்டால்டாக வருது. அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், தேவையில்லாததெல்லாம். சில ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. FM ரேடியோ இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம்.
தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. கேமரா சென்சரும் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ திரையில் நீங்கள் பார்க்கலாம். யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் டர்போ இது வந்து இன்ஃபினிக்ஸில் மட்டும்தான் அவங்க தராங்க ஃபோன்களில். ஸோ வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ணலாம். வீடியோ பியூட்டி மோட் இருக்குது. பீக் மோட்னு அதாவது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாராவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்காக சில பிரத்யேக ஃபீச்சர்ஸ் வந்து தராங்க. அப்புறம் கேம் மோடு இருக்குது. கேம் மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ஆன்டி அடிக்ஷன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் டெய்லி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு ஹெல்த் ரிமைண்டருக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் பேனலில் ஒரு குயிக் ஆக்சஸ் பேனல் இருக்குது. ஸோ எளிதாக நீங்கள் வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இதை மல்டி விண்டோ சப்போர்ட் இருக்குது. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு இயர், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆர் ஃப்ளாஷ் ஃபார் கால்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. க்ளோன் ஆப்பை நீங்கள் க்ளோன் பண்ணி டூவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த யூஐயில் தராங்க. ஸோ யூஐ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இன்ஃபினிக்ஸ் யூஐ வந்து இப்போ கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. இந்த SOS 7.6 ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளோட்வேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பட் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் அவங்க நிறைய தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பின்பக்கம் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஆப் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷனும் இதில் இருக்குது. இப்போது இதோட கேமராக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து மொத்தம் 3 கேமரா மாதிரி அலைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, சாம்சங்கோட ISOCELL சென்சர். இது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா AI கேமரான்னு ஒரு பேருக்கு வந்து 3வது ஒரு கேமரா தந்திருக்காங்க. குவாட் LED ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் LED ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பஞ்ச் கோலில் வைக்கக்கூடிய கேமராவில் வந்து LED ஃப்ளாஷ் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ரேர். ஸோ இதில் வந்து LED ஃப்ளாஷ் வந்து ஃப்ரண்ட்லேயும் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டுங்க. நோட்டிஃபிகேஷன் லைட்டும் இதில் உண்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ரேர், பல ஃபோன்களில் கிடையாது. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டும் தந்திருக்காங்க. கேமரா ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஷார்ட் வீடியோ, பியூட்டி மோட், போர்ட்ரேட், சூப்பர் நைட், ஏஆர் ஷார்ட், ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். 2K வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080pல நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ 2K மேக்ஸிமம் ஆனால் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். போகே எஃபெக்ட்லேயும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், அதாவது போர்ட்ரேட் எஃபெக்டில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஆனால் அது வந்து 720pல வீடியோ எடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போகே எஃபெக்டில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் 720pல போய் எடுக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளர் ஆகி இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. பேட்டரி வந்து டீசெண்டாக ஒரு 1.5 நாள் பேட்டரி லைஃப்பில் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். 2 days கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் யூசேஜை பொறுத்து இருக்குது. பட் ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் கிடைக்குது. 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி இது வருது. பேட்டரி டெஸ்ட் நான் வந்து போடுறேன். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11S. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 ப்ரைமுக்கு வந்து நல்ல ஒரு காம்படிஷன் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட்மி 11S வந்து இந்த 11,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் உள்ள ஃபோன்கள் மாடல்கள்லாம் பார்க்கும்போது 11,000 rupeesல இதோட ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக எனக்கு தென்படுது. ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒரு பெரிய டிஸ்பிளே, பட் வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூஷனோடைய ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ஒரு கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரியும் வந்து நல்லாயிருக்கும். இதில் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்கும்போது HD ரிசல்யூஷனில் பார்க்க முடியாது. பட் யூடியூப்பில் வந்து ஃபுல் ரிசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம்.
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்ல வேலை செய்யுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11s. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.